ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடலன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா கட்டாயம் சொல்லணுமா? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு கேட்குற? அது வேறு. சரி சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எனக்கு அதாவது என்னென்னா, இப்போ ஒரு 150 MB நான் வீடியோ சரி அதெல்லாம் இருக்கட்டும். பொறுமை ரொம்ப சோதிக்கிறானே, சீக்கிரம் சொல்லி தொடடா. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற ஒரு எம்பின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 300 MB இல்லை 250 MB இந்த ரேஞ்சில் தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து வரும். ஏன்னாக்கா அது பார்க்குற உங்களுக்கு அந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணுமேனத்துக்காக அப்படி வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா நான் வந்து ரெசல்யூஷனை அதிகப்படுத்தணும். நான் ரெசல்யூஷன் அதிகப்படுத்த வீடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதோட எம்பியும் கூடவே சேர்த்து வந்து அதிகமாகும். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ வந்து ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன், இப்போ கேட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 150 MB இல்லை 100 MB இந்த எம்பிக்கு மேலே வந்து அப்லோடோ இல்லை டவுன்லோடோ வந்து பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட எத்தனை நாள் வீடியோ போடல தெரில. 2 மாதம் இருக்குமா? 2 மாதம் இருக்கும் வீடியோவே போடல. அதில் ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டேன், லவ் ஸ்டேட்டஸ் சென்ட்டு. இங்கே கலாய்ச்சிட்டாங்க எல்லாம் வந்து கால் பண்ணி. ஓகே, அதில் எதுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த இப்போ சொன்னல சொல்லிட்டு நான் இல்லையா? சரி ஏதோ ஒன்று. அதாவது 150 MBக்கு மேலே இருந்தாக்கா வந்து என்னால் வந்து அப்லோடோ இல்லை டவுன்லோடோ வந்து பண்ண முடியல. அதுக்காக ஒரு தீர்வு என்னன்ட்டு இப்போ வந்து வந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு மூவியோ இல்லை ஒரு வீடியோவோ இப்போ வர மொபைலில் எல்லாமே ஷூட் பண்ணாக்கா ஒரு 10 செகண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 MB வந்துச்சு. ஆக்சுவலாக ரியலாகவே வந்து எனக்கு நான் போய் பார்த்ததுல வந்தது எனக்கு. ஓகேவா? ஓகே, அப்பேற்பட்ட ஒரு ஆப் பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஆப்னா, உங்களோட வீடியோவோட குவாலிட்டி சேமான இப்போ இருக்கிற ஒரு குவாலிட்டிலே பட் வீடியோ எம்பி வந்து இப்போ ஒரு 100 MB இருக்குன்னா, சாரி 200 MB இருக்குன்னா ஒரு 50 MB 50 MBக்கு வந்து கம்மி பண்ணுற மாதிரி, கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் என் ப்ராப்ளம். ஓகேவா? இத்தனை நாள் வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு இதுதான் ஒரு ப்ராப்ளம். என்ன இப்போ கூட டவுன்லோட் மட்டும் பண்ண முடியாது, அதை என்ன பண்ணாது. ஓகேவா? ப்ராப்ளம் அதுதான். அதனால தான் இத்தனை நாள் வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. ஓகே, இப்படி ஒரு பிரச்சனையா உனக்கு? சரிவா, இந்த வீடியோ எப்படியோ ஓரளவுக்கு சுமாராக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளேயே நம்ம போய் பார்த்துருவோம். நீங்களும் வாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரியே வந்து வீடியோ வந்து உங்களோட எம்பி வந்து கம்மி பண்ணணும்னா, இப்போ ஒரு 1 GBலேருந்து ஒரு 500 MBக்கு அது மாதிரி கன்வெர்ட் பண்ணணுனாக்கா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் சொன்ன ஆப் பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஆப்பு 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இத்தனை நாள் நான் தேடி இந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து இங்கே வந்து 20 MBன்ட்டு இங்கே ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸு, ஆனால் 20 MB. ஓகேவா? 15 செகண்ட்ஸ் பட் 20 MB பாருங்கள். இப்போ வந்து இதுதான் எனக்கு. ஓகே, இந்த வீடியோ தான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த வீடியோ வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ரெசல்யூஷனு எனக்கு பாருங்கள், வேறு எதையும் கொடுக்காதீங்க. ஒரிஜினல் ரெசல்யூஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ வந்து பிரெத்தோ எதுவாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் கம்ப்ரெஸ் கீழே இங்கே கம்ப்ரெஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பெரிய எம்பினாக்கா லேட் ஆகும். ஆடு வந்து ஏதோ வந்து அஃபெக்ட் ஆகாது. பட் நீங்கள் டிஸ்பிளேவோ இல்லை வேறு இந்த ஆப்பை விட்டு வெளியே வந்தீங்கனாலும் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுல ஒரு சில ப்ராப்ளம் வருது. ஓகேவா?
ஓகே, கம்ப்ரஸ் பண்ணி முடிச்சிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து ஒரிஜினல் இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சா. இப்போ ஒரிஜினல் சைஸு கம்ப்ரஸ்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 3 MB தான். எவ்வளோ 3 MB. பட் வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் இப்போ வந்து காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதுதான் இந்த வீடியோ. ஓகேவா, இப்போ நான் கம்ப்ரஸ் பண்ணது. ஓகே, இப்போ என்ன மாதிரி வந்து வீடியோ வந்து உங்களோட எம்பி வந்து கம்மி பண்ணணும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா? இப்போ ஒரே நிமிஷம் இருங்க, இந்த வீடியோ காட்டுறேன். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ என்ன மாதிரி வந்து வீடியோ வந்து உங்களோட எம்பி வந்து கம்மி பண்ணணும்னா இப்போ ஒரு 1 GB ஒரு 500 MB. ஓகே, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து ஒரிஜினல் வீடியோ. ஓகேவா, இது வந்து ஒரிஜினல். இது வந்து நான் கம்ப்ரஸ் பண்ணது இப்போது 3 MBக்கு. வேணா இப்போ நான் வந்து இன்ஃபர்மேஷனில் வந்து காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், எம்பி வெறும் 2 MB. ஓகேவா, பாருங்கள் இங்கே காட்டிருக்காங்க பாருங்க, வெறும் 2 MB. இது வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணது. ஓகேவா, இங்கே இருக்குது வந்து நம்ம கேமராவில் எடுத்தது. எவ்வளோ எம்பின்னு இங்கே பாருங்கள், 20 MB. ஓகேவா, ஓகே, யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ வேறு போடுறேன். ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்ன்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். என்ன மாதிரி யாராவது பிரச்சனை யாருக்குன்னா உங்களுக்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எதனால வந்ததுன்னு தெரியல, இன்னும் எனக்கு வந்து அந்த பிரச்சனை மட்டும் போகவே இல்லை. ஓகேவா, இதனால தான் நான் வந்து இத்தனை நாள் வீடியோ போடல. பட் இனிமேல் வந்து வீடியோஸ் வரும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த ஆப் வந்து வந்துடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா, இல்லை வேறு எதுனா சொல்லணுமா? மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் லைக்குன்ட்டு இருக்கும் பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு டெக்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிங்கிள் வந்து க்ரியேட் ஆகும். அதில் கிளிக் பண்ணிங்கனாக்கா மேலே 3 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து ஆளுன்ற வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா நான் எதனா ஒரு வீடியோ வந்து போட்டேன்னா இதுமாரி ஒரு வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ, அது வந்து உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா, வேறு அவ்வளோதானா? முக்கியமான விஷயம், நம்ம சேனல் இனிமேல் வந்து குக்கிங் வீடியோஸ் வராது. ஓகேவா, குக்கிங் வீடியோஸ் வந்து இது மேலே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து இனிமேல் குக்கிங் வீடியோஸ் வந்து நாட் அப்லோடட். ஓகேவா, ஏன்னா நம்ம சேனல் வந்து டெக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும் பார்த்துன்னு போயிடலாம். குக்கிங் வந்து இதில் சம்மந்தம் வராது. நம்ம சேனல் வளர்கிறதுக்கு டிலே ஆகும். ஓகேவா, அதனால தான் நான் வந்து இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். பத்தாததுக்கு அந்த கிரேட் ஐடியாஸ்ன்ற சேனல் பேருக்கும் அந்த குக்கிங் இதுவுக்கும் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் அவ்வளோ இல்லை. மொத்தம் டிஃப்ரென்ஸு வேறு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஓகேவா, அதனால வந்து அதுக்கு நான் வந்து தனி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த சேனல் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? பேர் என்னன்னா நம்ம ஒரு கிச்சன். அந்த சேனலோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அங்கேயே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாருங்கள், இது ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஓகேவா, இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கு நன்றி. ஓகேவா, டாட்டா, பாய் பாய், see you in next வீடியோ வந்து எனக்கு எப்போன்னு தெரியல. கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்.